பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எதை பற்றினா இந்த ஃபேமிலியில் எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க. எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் சொல்லதா கரெக்டு அப்படின்னு பேசுகிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கண்டுபிடிச்சிருவோங்கிறதுக்காண்டி எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்குனே சில பேர் இருப்பாங்க. நான் சொல்கிறது குழப்பமாக இருக்குல்ல? அதுதான் அவங்க கேரக்டர். தட் மீன் அவங்கக்கிட்ட எந்த விஷயமும் இருக்காது. ஓகேவா? அது நமக்கும் தெரியும். அதை நம்ம பின் பாயிண்ட் பண்ணிடுவோமோ இல்லை நம்ம அதை பற்றி எதுவும் சொல்லிடுவோமோ அப்படிங்கிறதுக்காண்டி முந்திக்கிட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும், தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், தான் பண்ணுறது தான் ரைட்டு, தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறதுக்குன்னே சில கேரக்டர் சுத்தம். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ சொல்கிறன்னு நமக்கு டென்ஷன் ஆகும். ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா காட்டினா என்ன ஆகிடும்னா அது பிரச்சனைகள் உருவாகும். கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. ரிலேஷன்ஸில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு குறிப்பிட்ட சில பேர்னால. ஸோ நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு ஃபேமிலி இருக்குது, நமக்கு பொழப்பு இருக்குது, நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே போயிடும். நம்ம அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே போயிடும். கரெக்டாக? நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி இடத்துல நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி கம்முன்னு போயிடுறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். அந்த ஒரு சில இஷ்யூஸ் சொன்னான். ஸோ அந்த இஷ்யூஸோட நபர்கள் வேணால் மாறுமே தவிர பட் இஷ்யூஸ் ஏமா தான் இருக்கும். அவங்களோட கேரக்டர் எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஃபேமிலியாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களில் நம்மலாம் வந்து அவாய்டோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? ஸ்கிப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டராக இருக்கும். இல்லைன்னா அதை வச்சு உருவாகிற இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும், மன உளைச்சல் ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும்னு நினைப்போம், நல்லதை மட்டும் நினைப்போம். ஒரு வார்த்தை பேசணும்னா அது உண்மையாக பேசுவோம். யாரையும் ஏமாற்றவும் வேணாம், யாரோட மனசை புண்படுத்தவும் வேணாம், யாருக்கும் நம்ம அட்வைஸும் பண்ண வேணாம். ஓகேங்களா? அவங்களுக்குன்னு இங்கே மண்டேல இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு அவங்கவுங்க எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஸோ இதுவுமே நான் அட்வைஸாக சொல்லலை, மனக்குமுறலாக தான் சொல்கிறேன். இவ்வளோ பேசிவிட்டு நீ அட்வைஸ் பண்ணுற, நீங்கள் என்ன கேட்க வேணாம். இது என்னோடய மனக்குமுறலை தான் நான் வெளியே சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.